ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர் சென்சார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார், ரெண்டு சென்சார் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர் சென்சார். அதாவது ஐஆர் சென்சாருக்கான ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரே அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே நீங்கள் அதிகமாக பார்த்துருக்கீங்கன்னா, இந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் கை கழுவுக்குள்ளே வந்து கையை நீட்டினா வந்து தண்ணி வரும் பார்த்தீங்களா, நீங்கள் கை எடுத்தோன்னா ஆஃப். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் சென்சார். முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லைன்றது டிடெக்ட் பண்ணுறது தான் இதோட வேலை. இது எப்படி டிடெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஐஆர் எமிட்டர், ஐஆர் ரிசீவர். அந்த எமிட்டர் வந்து எல்இடி வந்து வெளியே ரிலீஸ் பண்ணும். குறுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும். திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சு தான் முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் சேவருக்கு யூஸ் பண்ணலாம். வாட்டர் சேவிங்க்கு பார்த்தீங்கன்னா டேப் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம சேவிங்ஸ் யூஸ் பண்ணலாம். அதான் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங். பார்த்தீங்கன்னா ஐஆர் டிரான்ஸ்மிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் வந்து வெளியே விடும். அதே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு, ஆப்ஜெக்ட் மூலமாக ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா சென்சார் இது ஒர்க் ஆகும். ஸோ இது மாதிரி வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஹேண்ட் வாஷிங் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படின்னா நம்ம குறிப்பிட்ட ரேஞ்ச் வரையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் மீட்டர் இருக்கும். அது வந்து வச்சுட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸ் வரையும் தூரம் வரையும் இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐஆர் சென்சார் வந்து ஒர்க் ஆகும். சிம்பிளாக முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், லைன் ஃபாலோ ரோபோட் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் வாஷ். அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இது இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு தெரியும். இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு போர்டோ ஏதாவது வச்சா தான் எனக்கு வந்து மிஷின் ரன் ஆகிற மாதிரி. பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் நடந்தால் மட்டும்தான் அடுத்த ப்ராசஸ் ரன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார். இது எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஐஆர் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஜெக்ட் முன்னாடி இருந்தால் ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகுது. ஆனால் அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சஸ் வந்து டிஸ்டன்ஸ் வரையும் மெஷர் பண்ணிக்கலாம். எப்படின்னா வந்து 2 சென்டிமீட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா 450 சென்டிமீட்டர் வரையும் டிஸ்டன்ஸ் வந்து வேரியேஷன் மெஷர் பண்ணலாம். இது எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, ட்ரிகர் பின் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வேவ்ஸ் வந்து வெளியே அனுப்பும், எக்கோ பின் வந்து உள்ளே வாங்கிக்கும். உள்ளே வாங்கிக்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து ட்ராவல் ஆகுது பார்த்திங்களா, அதாவது வெளியே அனுப்புகிற வேவும் திரும்ப உள்ளே வர வேவுக்கும் வர டிஸ்டன்ஸை வச்சு அது மெஷர் பண்ணிக்கும் இவ்வளோ தூரத்தில் இருக்குது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ரிகர் பின் வந்து வெளியே சென்ட் பண்ணுது, ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து சென்ட் பண்ணிவிட்டு முன்னாடி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பால் இருக்குது, இல்லை ஒரு வால் இருக்குது. ஸோ அது மாதிரி போயிட்டு அதில் வர ரிஃப்ளெக்ஷன் வச்சு இவ்வளோ டைம் ட்ராவல் ஆகிருக்கு, அதை வந்து எடுத்துருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கிறது தான் அல்ட்ராசோனிக் சென்சார் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டெமோவில் வந்து நம்ம 2 சென்சாரையும் பார்ப்போம். அதில் வந்து அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஒர்க்கிங் டெமோவில் பார்ப்போம்னா, ஒரு 20 சென்டிமீட்டருக்கு உள்ளே வந்துருச்சுன்னா, அதாவது வந்து 2 சென்டிமீட்டர்லேருந்து இப்போ 20 சென்டிமீட்டருக்குள்ளே வந்துருச்சுன்னா ஒரு எல்இடி பிளிங்க் ஆகும். அந்த 20 சென்டிமீட்டர் தாண்டி போயிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எல்இடி ஒர்க் ஆகும். ஆனால் நமக்கு ஐஆர் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் ஆகிடுச்சுனாவே ஒரு எல்இடி பிளிங்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இது பார்க்க போகிறோம். பின் கனெக்ஷன்ஸ் இதுதான். ரியல் டைம் இன்டர்ஃபேஸ் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ வந்து ஐஆர் சென்சாரோட பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் வாஷுக்கு யூஸ் பண்ணுறோம். அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து எங்கே யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லெவல் இண்டிகேட்டர், அதாவது வாட்டர் லெவல் இண்டிகேட்டர். எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எப்படி சொல்லலாம்னு வச்சிங்களேன், இப்போ வந்து நம்ம வீட்டில் ஒரு டேங்க் இருக்குது, அந்த டேங்க் மேலே ஐஆர் சென்சாருக்கு பதிலாக நம்ம வந்து அல்ட்ராசோனிக் சென்சார் வச்சிடறோம். அது அப்ளிகேஷன் எப்படி இது பண்ணலான்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு வாட்டர் லெவல் குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ அதுவே வந்து ரிலே மூலிமா மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு வாட்டர் ஃபில் பண்ணி டேங்க் ஃபுல்லானோடனே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு ப்ராஜெக்ட். ரெண்டாவது வந்து ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கார் டிரைவிங். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி மட்டும் சென்சார் வைக்கணும், நம்ம சுற்றி வந்து கார் சுற்றி சென்சார் வச்சுட்டு
வந்து ரோட்டில் ட்ராவல் பண்ணக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் இடிக்கக்கூடாது. ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் போகலாம், அதுக்கு மேலே போச்சுன்னா எனக்கு அலாரம் இண்டிகேட் பண்ணும். ஸோ இது ரியல் டைமாக எப்படி ஒர்க் பண்ண வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இதுக்கு தேவைப்படும். மைக்ரோ கண்ட்ரோல் ப்ளஸ் மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ ப்ராசஸர் மாதிரினா இப்போ லேப்டாப் அந்த மாதிரி வந்து என்டையராக வந்து வேற ஒரு கண்ட்ரோலர் மூலமாக இருந்துட்டு நம்ம Arduino கண்ட்ரோல் பண்ணிட்டு இது ரியல் டைமாக அப்படி தான் ஒர்க் பண்ண முடியும். நம்ம வந்து ஸ்மால் டெமோ ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம வந்து Arduino ரன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ரியல் டைம் போக்குள்ள 2ஓட சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் ஃபுல் டைம் ரியல் டைம் ப்ராஜெக்டாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்காங்க. அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவலுக்கு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஐஆர் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் வாஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெட்போர்ட் கனெக்ஷன்ஸ். இப்போ பெட்போர்ட் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒன்றுன்னு ஒரு இடத்துல இண்டிகேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதில் வந்து விசிசின்னு நான் ஒரு பவர் சப்ளை கொடுக்குறேன். அது வந்து பார்த்திங்கன்னா மொதல் ரெட் லைன் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும். அந்த 5 வோல்ட் அதே கிரவுண்ட்லேயும் அதே மாதிரி தான் பிளாக் அந்த இதில் நான் ஒயரை பின் கனெக்ட் பண்ணால் அது வரையும் எனக்கு ட்ராவல் ஆகும். அது 2வது இண்டிகேட் பண்ணுறது அந்த இடத்துக்கு வரையும் போகாது. அது பார்த்திங்கன்னா அங்கே தான் கேப் விட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர் கனெக்ஷன் ஏதாவது பின் நம்ம இடையில ஜாயின் பண்ணால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு போகும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்க வந்து நான் டேரெக்டாக 5 வோல்ட் கிரவுண்ட் கொடுத்து எல்இடி கனெக்ட் பண்ணால் பிளிங்க் ஆகும். அதே 2வது இடத்துல போய்ட்டு 2வது இடத்துல நமக்கு கொடுத்தோம்னா எரியாது. இந்த மாதிரி இன்டர் பின்னில் நம்ம பின் கொடுத்தா மட்டும்தான் அந்த வரைக்கும் வந்து எல்இடி வந்து பிளிங்க் ஆகும், சப்ளை போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கனெக்ஷன் 5 டாட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ அந்த 5 டாட்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பின்னை நான் கனெக்ட் பண்ணேன்னா அந்த 5 டாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கனெக்ஷனில் இருக்கும். அதே எனக்கு இந்த பக்கம் 5க்கும் எனக்கு வரணும்னா இடையில இதுக்கு ஒரு பின் போட்டால் மட்டும்தான் இதுக்கும் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 2க்கான ஒர்க்கிங் டெமோ அதில் பார்க்கலாம். அடுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜம்பர் ஒயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன சிம்பிளாக வந்து நம்ம சிலிக்கான் ஒயர் வாங்குவோம். அதாவது ஒரு பின் இருக்க மாதிரி சிலிக்கான் ஒயர் அதெல்லாம் நீங்கள் வாங்கினா கட் பண்ணி வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறப்போ. அதுக்கு நீங்கள் ஜம்பர்ஸ் ஒயர்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ரீயூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். அதே கனெக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஐடென்டிஃபிகேஷனும் பண்ணிக்கலாம். இது 2மே வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணிங்கன்னா இது ரொம்ப வாங்கிக்கங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புதுசாக லேர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதிகமாக வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒயர்ஸையோ இல்லை வேறு ஏதோ போர்ட்ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து பிரெட் போர்டும் இந்த ஜம்பர் ஒயர்ஸும் வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஒர்க்கிங் டெமோன்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல்.